Hi friends, welcome to our channel Kanishka's Lifestyle. இன்னைக்கு கிராணி சாப்டர் 2 ஈஸி மோடில் கிராண்ட்பா வச்சு மட்டும் விளையாட போகிறோம். என்ன எஸ்கேப்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு போட் எஸ்கேப் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன பொருள் கிடைக்குதோ அந்த எஸ்கேப் தான். டே ஒன் டே ஒன் டே ஒன் டே ஒன் டுன் டுடு டுன் டுன் டுடு டுன். ஈஸி மோடில் தான் வந்திருக்கோம். கிராண்ட்பா விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். கிராண்ட்பாவை கூட கொஞ்சம் சமாளிச்சிடலாம். ஆனால் நம்ம கிராணி தான் என்ன சத்தம் போட்டாலும் வந்துடும். கிராண்ட்பா வரமாட்டார் சத்தம் போட்டாலும். சரி விடுன்னு பொழைச்சி போகணும்னு விட்டுருவாரு. இப்போ தான் சொல்லி வாய முடியல, ஐசியூன்னு வந்துட்டாது கிராண்ட்பா. சரி, நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே போய் நம்ம இந்த இடத்த ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஓகே ஃபைன், விரெஞ்சு கிடச்சிருச்சு. விரெஞ்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இதில் நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்தது இதே ஈஸி மோடில் வித் கிராணி கிராண்ட்பா 2 பேரோடையும் போடுறேன். கிராண்ட்பாவே வரல. ஸோ உங்களுக்கு 3 வேணும். 3 கிடைக்காது. ஓகே, கேஸ் ஆயில். ஒரு வீடு கூட உருப்படி இல்லை. கேஸ் ஆயில் போர்டு எஸ்கேப்க்கும் நம்ம வச்சுக்கலாம், இந்த எஸ்கேப்க்கும் வச்சுக்கலாம். ஸோ ஓகே, ஹெலிகாப்டர் எஸ்கேப்பே பண்ணிடலாம். நம்ம சொல்கிறோம் ஒரு வேலை இங்கே பர்னிச்சர்னு இருக்குங்க. அந்த வேலை தான் பார்க்க போகிறோம். இது ஹெலிகாப்டர் எஸ்கேப்க்கு நமக்கு முக்கியமாக தேவை இந்த பிக்சர் பீஸு. இந்த ரூமில் ஒரு பீஸ் இருந்துச்சு, அதையும் எடுத்துடலாம். போய் எடுத்து அங்கே போட்டுடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது மேலே நம்ம பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இது தான் கண்டிப்பாக தேவை. கிராண்ட்பா இல்லை இன்னும் வரல, தூங்குறாரா? ஆமாங்க, தூங்குறாரு போலங்க கிராண்ட்பா. சரி ஓகே, கீழே போய் லைட்டாக எட்டி பார்க்கலாம். ஐயோ, கிழவன் தூங்கலை, என்னமோ பண்ணுறான். ஓ, பார்த்துட்டான். இது இங்கே இருக்கு, கேஎம்சி கிட்ட. ஏஎம்சி பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கு இந்த வீடா. சரி ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ போடு. கிழவன் எனக்கு சத்தான் என்கிட்ட. அவன் விளக்கு மாத்திரம் அடிப்பான். அன்னைக்கே வர சொன்னான், போகவே இல்லை. சரி பார்ப்போம். ஆனால் முஸ்லீம் வீடு. ஸோ பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ கிடச்சிச்சு. நம்ம நம்மளோட ஆட்டத்தை மட்டும் இனிமேல் பாருங்க. சீக்கிரம் தொடங்கடா, கிராண்ட்பா வந்துட போகிறான். போடு, வெப்பன் கீ எடுத்தாச்சு. இன்னைக்கு கிராண்ட்பா வாங்க, கிராண்ட்பா வாங்க கிராண்ட்பா. இன்னைக்கு பாருங்க, நீங்க பண்ற இது மட்டும் பாருங்க. போன் பண்ணி கேட்டு பாருங்க. அவன் அன்னைக்கே வர சொன்னான். அன்னைக்கு நான் வெளியூர் போயிட்டேன்னு சொன்னேன். மேல இருக்கும். சின்ன வீடு. டான்ஸ் ஆரம்பித்தீங்களா கிராணி இல்லைன்ட்டு? கிராணி 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 இல்லை, கிராணி கிராணி இல்லை, கிராணி இல்லை, கிராணி இல்லை. டான்ஸ் ஆடுறான் கிழவன்.
ஸோ 2 நிமிஷத்துக்கு இந்த கிழவனோட தொல்லை நமக்கு கிடையாது. எடு செக்யூரிட்டிய கழுத்தில் மாட்டிக்கிட்டு சுற்றுறான் நாய் செயின் மாதிரி கிழவன். இதெல்லாம் எடுத்துன்னு போய் உள்ளார வச்சுருவோம். கிச்சனில் தான் இன்னும் நம்ம செக் பண்ணவே இல்லை. ரொம்ப அவஸ்தையாக இருக்குது. தனியாக இருந்தால் ஒரு 24 மணி நேரம் தூங்கி. சரி, ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா பிரெஞ்ச் இருக்குது, வெப்பனும் இருக்குது. போய் அங்கே ஸ்லண்ட்ரினோட பையன்கிட்ட போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் கிச்சனில் ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். கிழமை 2 நிமிஷத்துக்கு தான் தூங்குவான். போட்கி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஷோ வீடு வேணும்ட்டார். சரி, ஓகே. நமக்கு எதுவுமே இங்கே கிடைக்கல. போய் அந்த பிளேஸ் இருக்குல்ல, அதை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். அந்த ஒரு தண்ணி இருக்கும் அவங்க கூட கூப்பிட்டாங்க அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தலாம். போடு ஹெலிகாப்டர் கீ. ஓகே, யூஸ்ஃபுல்லாக தான் தந்திருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல் ஹெலிகாப்டர் கீ. கீழெலாம் தப்பிக்க முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மேலே மாடியில் தான் நம்ம வந்து நம்மளோட உங்களுக்கு கடைக்காடி பார்க்குறீங்க, கடலில் என்ன கண்டுபிடிங்க வேலைக்கு படமாக எல்லாமே சரிதான்ப்பா. கிழமை எழுந்திரிச்சுப்பாங்க நினைக்கிறேன். எங்கேயோ போனப்போ தான் பார்த்தேன். பார்வை ஒரு பொண்ணு வச்சுருந்தா, வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கா பார்வை. அந்த ஒரு ஊரை போய் பார்த்தேன். இந்த ஆம்பளை கொடுக்க மாட்டேன் பார்க்குங்க. நானே எவ்வளோ வீடு பார்க்குறேன், ஒரு வீடு கூட தான் வச்சுருக்காங்க. நானும் ரொம்ப தூரம் சண்முகனவரே தூரம் போகுது. தம்பி சத்து டாப்ல தம்பி பக்கம் 1வது கிளாஸுக்கு வரேன். கடை திறக்கேன். எங்கே நம்ம பாச கிராண்ட்பாவை காணோம். வாங்க கிராண்ட்பா. கிராண்ட்பா சாவறதை மட்டும் காட்டுறீங்க, கிராண்ட்பா உயிரோட வந்துட்டாருன்னு சொல்ல மாட்டேறீங்களே. அது மாதிரி ஒரு மோடு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கிராண்ட்பா எங்கே இருக்காருனே தெரில. பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரா என்னன்னு தெரில. திடீர்னு நம்மளை வேற பயமுறுத்திடுறாரு. கிராண்ட்பா 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 எங்கே இருக்கீங்க கிராண்ட்பா? கண்டிப்பாக வந்திருப்பார் கிராண்ட்பா, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா டைம் வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம 3 ரூம் வரும். யாருக்குள்ள ஓகே யூஸ்ஃபுல்லான பொருள் தான் இருக்குது. கிராண்ட்பா வந்தாருன்னா சுட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். மொத்தமாக யாருக்கு போகணும்? அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா நல்லா இருக்கும். டைவர்ஸ் ஆனது இதில் நிறைய சொத்து இருக்கான்னு பார்த்து என்ன பாருங்க. ஃபோன் தான் ஃபோன்லேயே இல்லை. ஐயோ ஐயோ. சரி, கன்னை ரீலோடு பண்ணிக்கலாமா? சொல்லிட்டு வர இருக்குமா வீட்டில் இருக்கும். அதான் எங்கே போய் கேட்குது அவங்க அம்மா. அதில் பயம் அங்கே செயின் கட்டர் இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹெலிகாப்டரு கீ அங்கே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஹெலிகாப்டர் கீ இங்கே இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுடலாம். இதோ இங்கே போடலாம். நெக்ஸ்ட்டு க்ரோபார், ரொம்ப முக்கியமான பொருள். ஓகே, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது க்ரோபாரையும் எடுத்தாச்சு. கிழமை வந்து டெட் ஆகிட்டாரு. இப்போ 2 நிமிஷத்துக்கு வரமாட்டார். அதுக்குள்ளே நம்ம போய் க்ரோபாரில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். கீழே ஒன்று இருக்கும், அதை உடச்சி விட்றதுக்கு. அடுத்து இங்கே மேலே ஒரு இது இருக்கும், பிளேஸ் இருக்கும். ஓகே, ஹேண்டு வீலு தேவையில்லாதது. நம்ம பண்ண போகிறது ஹெலிகாப்டர் ஸ்கேப்பு. டோர் ஸ்கேப் தேவையானது கொடுத்து வச்சுருக்காங்க.
கீழே ஒன்று இருக்கும் ஒரு பிளேஸ், அங்கே போய் உடச்சி விட்ருவோம். மொத்தமே 2 பொருள் தான் இருக்குது இந்த க்ரோபாருக்கு. ஓகே, கன்று தான் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்மள்ட்ட கன்று இருக்குது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏதாவது கொடுங்களேன்டா. கேஸ் சிலிண்டர் கிடச்சிருச்சா? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த 2வது பீஸு எடுத்துக்கணும். கிழவனை சுட்டு தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் விளாட்றதே புதுசு, ஹார்ட் மோடில் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு இவங்களும் எப்படி ஹார்ட் மோட் விளாட போகிறேன்னு தெரியல. சரி, கன்னை வேற எங்கே வச்சேன்னு தெரியல. கீழே போகணுமா? பயமாக இருக்கே. இது கிளம்பி வந்துட்டோன்னா அவ்வளோதான். இப்போ வாங்க தாத்தா. இப்போ வரமாட்டானே கிழவன். கன்று கையில் இருக்கும் போது எவனும் வரமாட்டான். வந்துட்டான். வாடா 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 வாடா. டே எங்கடா அங்கிட்டு போகிற பைத்தியம் முடிச்சவனே? ஐயோ பைத்தியம், கண்ணும் தெரில போல தாத்தாக்கு. கண்ணு அவுட்டு போல, காதும் அவுட்டு போல. ஐயோ ஐயோ தாத்தா, என்ன தாத்தா? தாத்தா வராரு, கதிரை விட போறாரு, கதிரை விட போறாரு, குதிரை விட போறாரு. தாத்தா வராரு. தாத்தா, தாத்தா. இது எதுக்கு யூஸ் ஆகும்? மறந்துட்டேனே. சரி ஓகே, கன் எடுப்போம். கன் எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிளாஸ் ஃபியூஸ் கிடச்சிருக்கா என்ன? போடு, 3 பீஸும் கிடச்சிருச்சு நமக்கு. கிளாஸ் ஃபியூஸ் இன்னும் வேணும். ஐயோ கீழே போட்டனே. சரி ஓகே, அந்த கதவை முதல்ல சாத்திடுவோம். சரி, இங்கே என்ன இருக்குன்னு போட்டு கீ. ஸ்க்ராக்கிங் ஃப்ரம் அனதர் ஃப்ளோர் வருது. சரி, இந்த இடத்துல இது வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு கீழே போகலாம். கீழே போயிட்டு இன்னும் 2 பீஸையும் எடுத்துகிட்டு போய் செட் பண்ணிடலாம். அப்போ தான் இன்னொரு டோர் ஓப்பன் ஆகும். அந்த டோரில் பார்த்திங்கன்னா, ஓப்பன் ஆன டோரில் வந்து நம்ம இதை வைக்கணும். கிளாஸ் ஃபியூஸ் வச்சா தான் அந்த ஓட்டரில் நம்ம விழாமல் இருப்போம். ஸோ வந்து கிளாஸ் ஃபியூஸ் வேறு கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து போட்டு கீ கிடச்சிச்சு, எல்லாமே கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். கிளாஸ் ஃபியூஸ் மட்டும்தான் வேணும். அங்கே ஒரு சுடுற மாதிரி ஒரு இது இருக்கும், அதை போய் நம்ம சுடணும். இன்னும் இவ்வளோ வேலை இருக்குது. கிளாஸ் ஃபியூஸை முதல்ல போய் தேடும். எனக்கு தெரிஞ்சு ஸ்லெண்டர் மேன்கிட்ட இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, அது வச்சாச்சு. போடு டக் டேப்பு. இதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா, டக் டேப்பு. சரி ஓகே. சரி ஓகே, கீழே போய் கன் எடுத்துடலாம். கன் எடுத்துட்டு ஓகே, ஹெலிகாப்டரு கீழே எடுத்துடலாம். நேரம் கேமரா முடிச்சிருப்பான். கீழே வந்துட்டான். நீங்கள் நமக்கு ஜம்ப் பண்ணும்போது மட்டும் கீழே வந்துட்டான், அவ்வளோதான் நம்ம செத்தோம். இப்படி நம்ம ஏந்திரிக்கும் போதே கிழமை முன்னாடி வந்து நிற்கணுமா? எப்படி இருக்கும்?
சேஃப் கீ சேஃபில் இருக்க கூட வாய்ப்பு இருக்குது கிளாஸ் ஃபியூஸு. ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கும் அங்கே போய் செக் பண்ணுறத விட ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிடலாம். இது ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆமாம், இது ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தான் நம்ம அந்த அந்த இது இருக்குல்ல, அந்த கட்டிங் பிளேஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான். கிழவா ரொம்ப வசதியாக போச்சு. கிழவா நன்றி கிழவா இந்த பக்கம் வந்ததுக்கு. கடகடன்னு போவோம். தப்பிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். கிழவன் நல்லா வசதியாக வந்து கேமரா செக் பண்ணி நின்றுட்டுருக்கான். ஐயோ போய் முதல்ல அந்த கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். டக்குன்னு போய் சேஃபில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். டக்குன்னு போ கிளம்ப முடிச்சிருவோம். சரி, போய் அதை எடுப்போம். சேஃப்டி எடுப்போம் போய். ஐயோ, டக்குன்னு கூட வர மாட்டேங்குது வாயில். எங்கடா சேஃப்டி? எங்க? ஐயோ, எங்க சேஃப்டி? ஓ மை காட், வேர் இஸ் சேஃப்டி? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஐயோ, நான் இந்த சேஃப்டியை தேடுறதுக்குள்ளே கிளவன் வந்துருவான் போல இருக்கே. ஐயோ, கீழே இருக்கு. ஐயோ, நான் ஒரு மென்டல் மேலே வந்து தேடிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் ஏன்டா இப்போ மேலே வந்து. ஐயோ, கிளவன் வேற முடிச்சிருவானே கீழே போகிறதுக்குள்ள. ஓடு. ஷார்ட்கட்டில் போயிடலாம். டக்குன்னு சேஃபில் வந்து கிளாஸ் இது இருக்கணுமா? எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும். டக்குன்னு போ. ஐயோ கடவுளே, டோர் ஹேண்டில் செக் பண்ணு. இது தேவையில்ல, எதுவுமே இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்லெண்டர் மேன் இருக்கால, அவன்கிட்ட தான் இருக்கும் கிளாஸ் ஃபியூஸு. எல்லாமே இருக்குது. தப்பிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். போடு. சரி, ஓகே, இதை நம்ம மேலே எடுத்துகிட்டு போகலாம். கிளம்ப முடிச்சிருப்பான். தப்பிக்க போகிறோம். நான் பயப்பட மாட்டேன். இப்போ உழுவான் பாருங்க. இது என்னடா பண்ணுறீங்க? ஐயோ, பேட்லாக்கிய போய் கொடுத்துருக்கானுங்க. இப்போ நான் எங்கே போய் தேடுறது கிளாஸ் ஃபியூஸு? என்னடா இது ஓப்பன்? ஓ சரி, இது ஓப்பன் ஆயிடும். இங்கே தான், இந்த இடத்துல தான். ஓகே, நான் மறந்துட்டேன். அதுக்குள்ளே போகிறதுக்கு தான் நமக்கு கிளாஸ் ஃபியூஸ் வேணும். இந்த இடத்துல கிளாஸ் ஃபியூஸ் தேவையில்ல. சரி, புல்லட் எடுத்துக்கலாம். புல்லட் கீழே வரமோ டக்குன்னு அடிப்போம். போடு. ஐயோ, மரம் என்ன எல்லாம் போயிடுச்சு. ஐயோ, அவுட். கிழவன் டான்ஸ் ஆடுறான். ஐயோ கிட்டதான் வந்துச்சு கைஸ், விட்டுட்டேன். ஐயோ ஏன்டா இப்படி கோட்டை விடுற? அடி டக்குன்னு அடி. அடி போடு. டக்குன்னு அடி. ஐயோ, பொறுமையாக அடிப்போம். போடு. ஓகே, இப்போ
கிரீன் பீஸ் மசால் போடவா? ஆர்டர் பண்ணி வரமாட்டேங்குது. இதில் தான் இப்போ கிளாஸ் ஃபியூஸ் வைக்கணும். இப்போ வேறு நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கு மேலே நம்மளால் கன்னில் இருக்க அந்த இது புல்லட் எடுக்க முடியாது. புல்லட்டு வேற காலி. இப்போ என்ன பண்ணுறது? கீழே வேற கிழவன் டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். போனோன்னா கிழவன் அவ்வளோதான், நம்மளை அடிச்சு விட்ருவான். இது வேற எத்தனாவது டேன்னு தெரில. இதுதான் ஃபஸ்ட்டு டேவா செகண்ட் டேவான்னு சொல்ல. கிழவா ப்ளீஸ் கிழவா, தாத்தா அடிச்சிடாதீங்க தாத்தா. ஓகே, கன்னுக்கு இருந்துச்சு, தாத்தாலாம் கிடையாது. கிளட்டி கிழவா வாடா. கிளட்டி கிழவா, பாட்டை போடு. பாட்டு போடுறா, வாடா வந்து டான்ஸ் ஆடுறா. தாத்தா எங்க போனீங்க? வாங்க. தாத்தா வேற காணல. இங்கேயோ போறாரு தாத்தா. சரி போடு. ஐயோ கடவுளே, காலிலே அடி. ஐயோ தாத்தா, தேவையா தாத்தா இதெல்லாம் உங்களுக்கு? கிளாஸ் ஃபியூஸ் எங்கே தாத்தா வச்சுருக்கீங்க? சொல்லுங்க தாத்தா மரியாதையும். கிளாஸ் ஃபியூஸ் வேறு எங்கே வச்சுருக்கான்னு தெரியல கிழவன். ஓ கரெக்டு. இல்லை எங்கேயோ நான் பார்த்தேன், அப்புறம் எடுத்துக்கலான்னு கூட சொன்னேன் நான். எங்கேயோ நான் பார்த்தனே கிளாஸ் ஃபியூஸு. 347. என்னது? போடவா? தெரில. ஐயோ எங்கேயோ நான் மாற்றேன் கிளாஸ் ஃபியூஸை. இருங்க ஐயோ, கன் எடுத்துக்கும் எதுக்கும் கையில் திடீர்னு கிளம்ப நடுவில் வந்துட்டான். நீங்கள் கிளாஸ் ஃபியூஸ் மட்டும் கிடச்சிட்டா போதும், நம்ம தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஐயோ இப்போ தேவையில்லாமல் நான் வீடு ஃபுல்லாக தேடணும். இப்போது கிளாஸ் ஃபியூஸ் எங்கே? இதெல்லாம் ஒளிகிற இடம் இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. எங்கேயும் இல்லை. எங்கெல்லாம் போச்சு? கிளாஸ் ஃபியூஸ் எங்கே இருக்குதுன்னே தெரிலையே. ஐயோ அட பாவீங்களா, எங்கடா வச்சிருக்கீங்க கிளாஸ் ஃபியூஸை? சரி ஓகே, இப்போ தாத்தா வந்திருப்பாரோ? இங்கே போட்டு போவோம். தாத்தா வந்துட்டாரா என்னன்னு தெரில. மேலே இவ்வளோ நேரம் தேட விட்ருக்காங்க பாருங்க கிளாஸ் ஃபியூஸை. எங்கேயோ வச்சுட்டு போட் எஸ்கேப் பண்ணுற இடத்துல ஆடா வைப்பீங்க. இவ்வளோ தேடிட்டு இருக்கேன் நான். ஓ சரி தாத்தா ஏந்திரிச்சிட்டாரு. ஓகே, இந்த வழியாக தான் வந்தாகணும் எப்படிக்கும். ஐயோ தாத்தா அடிச்சு விட்டாரே. வெயிட் பண்ணியிருக்கலாமோ? ஐயோ எத்தனாவது டே? இதுதான் டே 2வா? அதுக்குள்ளே தப்பிக்க போகிறோமே. எனக்கே நினச்சா பெருமையாக இருக்கு.
சரி ஓகே, டே 2ல் தான் இருக்கோம். அசால்ட்டாக விளாட்லாம். எல்லாமே கிடச்சிச்சு. சரி ஓகே. ஓ ஏன்ஸ்டானா பைபிள் ஏந்துச்சு போல. தாத்தா வாங்க சீக்கிரம். தாத்தா எங்க ஆளே காணோம். எங்க தாத்தா போனாரோ? வராரு பொறுமையா வராரு தாத்தா. போடு. என்ன தாத்தா சௌக்கியமா? என்ன பிள்ளை சுட்டுட்டு சௌக்கியமான்னு கேட்குற அப்படின்னு ஒரு தாத்தா. சரி நம்ம இப்போ நிம்மதியாக போய் கிளாஸ் யூஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிளம்பலாம் இந்த இடத்த விட்டு. சரி நம்ம எதுக்கும் போய் அந்த கன் எடுத்துட்டு வந்துடும். என்னன்னா அந்த கன்னு தான் நமக்கு உதவி இருக்கு. ஸோ வித் கிராணியோட நம்ம இந்த வீடியோ போடணுமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ ஜெயிக்க போகிறோம் தான் நினைக்கிறேன். இல்லை ஏதோ ஒரு பொருள் மிஸ் பண்ணிட்டேனா என்னன்னு தெரில. சரி போய் நம்ம டக்குன்னு கிளாஸ் யூஸ் தான் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எங்கடா இப்போ என்ன தாளையும் இங்கே தான் இருக்கு. இந்த கிளாஸ் யூஸ் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம்ல அந்த கீழே ஒரு இடம், அதாவது போட் எஸ்கேப் பண்ணுற இடத்துல, அந்த இடத்துல இருக்கும். இல்லைனா அந்த டாய்லெட்டில் ஒரு ஷெல்ஃப் இருக்கும், அங்கே இருக்கும். மோஸ்ட்லி அங்கே தான் இருக்கும். வேற எங்கேயும் இருக்காது. ஏன் நான் இப்போ பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த ஏதோ தாத்தா வந்து விளாடுறதா தாத்தா வந்து ஏதோ பேசி அது டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுது. ஓகே வந்தாச்சு, அவ்வளோதான். ஓகே திறந்துடலாம். ஃபஸ்ட்டு கேஸோலின் எடுத்துக்கலாம். கேஸோலின் எடுத்துகிட்டு ஸோ இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருந்திருக்கும். சாரி காய்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருந்ததுக்கு. ஸோ நம்ம இப்போ தப்பிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஐயோ கடவுளே தப்பிச்சிடணும். சரி உங்கள் வாட்ஸ்அப் டக்குன்னு ஊற்றுடா, டக்குன்னு ஊற்று. சரி ஓகே ஊற்றியாச்சு. இப்போ டக் டேப் அங்கே இருக்குது, எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த டோர் மட்டும் உங்களால் வெளியே இருந்து திறக்க முடியாது, உள்ளே இருந்து தான் உங்களால் திறக்க முடியும். டக் டேப்பு என்ன போட முடியல. போதும், இதுதான் அந்த டக் டேப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் கீ இருக்குது. அவ்வளோதான் நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே தப்பிச்சிடலாமா? தப்பிச்சிருவோம் தான் நினைக்கிறேன். ஆமாங்க தப்பிச்சாச்சு. எடுறா டக்குன்னு வண்டியை. பாய் காய்ஸ், பாய் கிராண்ட்பா, பாய். தப்பிச்சிட்டோம் எப்படியோ. இந்த எண்டுன்னு வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து கிராணியோட வேணுமா அப்படின்றத சொல்லுங்கள். என்ன எஸ்கேப் வேணும்னு சொல்லுங்கள். பாய் காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.